நாமஜபத்தால் பிறர்க்கரிய பல செல்வங்களையும் பெறலாம் என்கிறீர். அருளோடு பெரு நிலமளிக்கும் என்று வைகுண்டத்தையும் நமக்கு பகவானின் நாம ஜபம் அருளும் என்று திருமங்கை ஆழ்வாரும் மொய்த்த வல்வினையும் நின்ற மூன்றெழுத்தினுடைய பேரால் கத்திர வந்து மன்ற பரமாங்கதி கண்டு கொண்டேன் என்று தொண்டரடி பொடி ஆழ்வாரும் தெரிவிக்கிறார்களே. அப்படி அவர்கள் தெரிவிக்கும் நாமம் எது தெரியுமா? கோவிந்தா என்ற நாமம்தான் என்பது ஆன்றோர் கருத்து. முற்காலத்தில் கத்திரபந்து என்ற பரம பாபாத்மா ஒருவன் இருந்தான். அவன் நாரதர் உபதேசித்த கோவிந்தா எனும் நாமத்தை சதா உச்சரித்து பின்னர் உயர்ந்த கதியை பெற்றான். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தாங்களும் அபிநயம் மூலம் பகவானின் நாமத்தை பாடி ஓய்வடைய வழி தேடிக்கொண்டிருக்கிறீர் போலிருக்கிறது. தெய்வவாரி சுவாமிகளே, அடியன் மட்டுமல்ல, அதை அனுபவிப்பவர்கள் அனைவரும் உயர்ந்த கதியை அடைய வேண்டும் என்பதே அடியனின் மேலான விருப்பம். அடியனின் அபிநயத்தை தவிர தனியாக நாம சங்கீர்த்தனமும் இக்கோயிலில் நடைபெற வேண்டும் சொல்வேன். சுவாமி, ஏனைய ஆழ்வார்களில் தொண்டரடி பொடி ஆழ்வாரிடம் தாங்கள் விசேஷ ஈடுபாடு கொண்டதன் காரணம் அறியலாமா? அம்புஜம், ஆழ்வார்கள் அனைவருமே எம்பெருமானின் அனந்த கல்யாண குணங்களில் ஈடுபட்டவர்கள்தான். அதில் குறிப்பாக விப்ர நாராயணர் என்ற தொண்டரடி பொடி ஆழ்வார் தன் திருமாலை என்னும் வாடா மாலையால் எல்லோரும் எம்பெருமானின் புகழை பாடி பரவுங்கள் என்கிறார். அதாவது, நாம சங்கீர்த்தனம் செய்யுங்கள், அதுவே நம் அனைத்து பாவங்களையும் அழிக்கும் ஒரே வழி என்கிறார் தொண்டரடி பொடி ஆழ்வார். நம் ஆச்சாரியர் ஒன்றை சொல்வார், திருமாலை அறியாதார் திருமாலே அறியாதாரே என்பார். அதேபோல் அடியேனும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அது திருமாலை அறியான் பெருமாளே அறியான் என்பேன். ஆஹா, நன்றாய் சொன்னீர்கள். இந்த திருமாலை என்னும் தொகுப்பில் ஆழ்வார் நமக்கு தெரிவிப்பது என்னவென்றால், எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய திருநாமம் மிகவும் உயர்ந்தது. நாம சங்கீர்த்தனம் செய்பவர்களின் மேன்மை அபரிமிதமானது என்று சொல்கிறார் ஆழ்வார். இந்திரலோகம் ஆளும் அச்சுவையை காட்டிலும் எம்பெருமானின் எல்லையற்ற பெருமையை பாடுவதுதான் திகட்டாத பெரும் சுவை என்கிறார்.